ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கான ஒரு சத்தான நட்ஸ் பவுடர் ரெசிபி தான், ப்ரோட்டீன் பவுடர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டீன் பவுடர் ரெசிப்பியை டெய்லி ட்ரிங்காக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நட்ஸ் சாப்பிட அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி எதுவும் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெசிப்பியை கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்குமே இது ஒரு சத்தான ஒரு ட்ரிங்காக இருக்கும். இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் ரெசிபியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டமை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இதோடு கூடவே இந்த நட்ஸ் பவுடரை பயன்படுத்தி வேற என்ன ரெசிபிலாம், வேற என்ன ஸ்நாக்ஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலான்றதையும் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் பவுடர் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் இந்த பாதாமை வந்து சேர்த்துடலாம். பாதாமை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இதை அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். தண்ணியோட சூடெல்லாம் குறைஞ்ச பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த பாதாமோட தோல் வந்து அழகாக இந்த மாதிரி எடுக்க வரும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த பாதாமில் இருக்க தோல் எல்லாத்தையும் நீக்கிடணும். தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த உள்ள ஒயிட் கலரில் இருக்க இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து இதோட தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டேன். சப்போஸ் நம்ம பெரியவங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்தாக்கா தாராளமாக அந்த தோலோடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோல் நீக்கின பாதாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் அந்த பாதாமும் சேர்த்துக்கலாம். இதோட ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிற இந்த நட்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌன் கலர்லலாம் மாறணும்னு அவசியம் கிடையாது, கலர் சேஞ்ச் ஆகணும்னு கிடையாது. இப்போ இந்த பாதாமில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா சூடாகிடுச்சு. நல்லா நம்ம கையால் தொட்டோம்னா ரொம்ப சூடாக இருக்கும், நம்மளால் கை பொறுக்க முடியாத சூடு இருக்கும். அந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கிறேன். எல்லா நட்ஸுமே நம்ம இதே மாதிரி தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, ரொம்ப நேரத்துக்கு வறுத்துக்கவும் கூடாது. ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த நட்ஸ் வந்து நல்லா சூடாகும். ஒரு நேரத்தில் நம்ம கையால் தொட்டு பார்த்தோம்னா அதை வந்து நம்மளால் கையால் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கை பொறுக்க முடியாத சூடு. அந்த டைமில் இந்த நட்ஸை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பாதாம், 1 கப் அளவுக்கு வால்நட்டு, அது கூட 1 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு இதையுமே அதே மாதிரி தான் நல்லா க்ரன்ச்சி ஆகிற மட்டும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பம்கின் சீடு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பம்கின் சீடையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதோடு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். பிஸ்தாலாம் ரொம்ப நேரம் சூடாகக்கூடாது, அதனால் பம்கின் சீட் கூடவே சேர்த்துட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா சூடான பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா நட்ஸுமே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். நல்லா ஆறிட்ட பிறகு தான் இதை நம்ம அரைக்கணும். இப்போ அது கூட ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஏலக்காயும் சேர்த்து தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த ஏலக்காய் எதுக்காகனா நல்லா டைஜஷன் பவருக்காகவும் அதோடு கூட நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காகவும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக ஆறின பிறகு தான் நம்ம இதை அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம எப்போவும் நார்மலாக சட்னிலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்க கூடாது. இதை பல்ஸ் மோடில் போட்டு தான் நம்ம அரைச்சிக்கணும். மிக்ஸியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி பல்ஸ் மோடில் வந்து விட்டு விட்டு நம்ம இதை நல்லா அடித்து எடுத்துக்கணும். ஒரே டைமில் நீங்கள் போட்டு இதை அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நட்ஸ்லேருந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். சுத்தமாக இந்த நட்ஸ் பவுடரே கெட்டு போயிடும். அதனால் நட்ஸை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு அதை வந்து அடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸாக சேர்த்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா இன்னும் கூட நல்லா ஃபைனாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த நட்ஸ் பவுடரை நல்லா ஓரளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக தான் அரைச்சி எடுத்துருக்கோம். அதே மாதிரி அதில் எதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கூட எந்த நட்ஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால முடிஞ்ச அளவுக்கு இதை நல்ல ஃபைன் பவுடராக இல்லாட்டி இந்த மாதிரி கோர்ஸான பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும்.
இதை அப்படியே நம்ம ஈரம் படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியிலவே வச்சு 1 மந்த்துக்கு மேலவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம அதுக்கு மேலவும் யூஸ் பண்ணணும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா சூடாகட்டும். சூடாகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 3 ஸ்பூன் பவுடர் தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இந்த நட்ஸ் பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாலில் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் இதை கொதிக்க வைக்கணும், வேக வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பால் கொதிச்சிடுச்சு, நம்ம வந்து நட்ஸ் பவுடரும் சேர்த்துட்டோம். இப்போ நட்ஸ் பவுடர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். இது கூட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த நட்ஸ் வந்து கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்து பிடிக்கல, சாப்பிட பிடிக்கலன்னா நம்ம அப்படியே வந்து ஜூஸ் வடிகட்டு இருக்குது இல்லையா, அதை வடிகட்டிட்டு கூட இதை வந்து அந்த பாலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் அதில் ஃபைன் பவுடராக இருக்க நட்ஸ் எல்லாமே நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிறது வந்து வடிகட்டியில் மேலாக்க அப்படியே வந்துடும். அப்போ அந்த கோர்ஸாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு இந்த பாலோட கலந்துருக்கிறத மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஹெல்தி ட்ரிங்க்கு ஈவினிங் டைமில் இல்லாட்டி மார்னிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல ஒரு சத்தான நல்ல போஷாக்கான ஒரு ட்ரிங்காக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். கேழ்வரகு மாவு சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சி வச்சுக்க போகிறோம். ராகி கஞ்சி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ராகி கஞ்சி ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா இதை கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அடுத்ததான் ஸ்டவ்வில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த ராகியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே தொழவி விட்டுட்டே இருக்கணும். ராகி கஞ்சி மாதிரி ரெடி ஆகுற வரைக்கும் இதை வந்து அப்படியே தொழவி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ராகி கூழ் நல்லா கட்டி இல்லாமல் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ரெடியான பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ் பவுடர், அதுலேருந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ராகி கஞ்சியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக, இந்த பால் டீ காஃபிலாம் குடிக்கிற மாதிரி தண்ணியாக வேணும்னா தண்ணி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கெட்டியாக கூழ் மாதிரி ஸ்பூனால் எடுத்து ஊட்டி விடுற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், ராகி கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சத்தான நட்ஸ் பவுடர் சேர்த்த ராகி கூழ். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி கொடுக்கும்போது அவங்க சீக்கிரமாகவே நல்லா புசுன்னு ஆகிடுவாங்க, நல்லா ஹெல்தி பேபியாக ஆகிடுவாங்க. பேபின்னு நான் சொல்கிறது வந்து 1 இயர்க்கு மேலே இருக்க பேபிஸ் தான், அதுவும் நட்ஸு சாப்பிட ஆரம்பித்த பேபிஸ் தான். இப்போ ஹெல்தி ட்ரிங்க்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி. இப்போ அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக வாழைப்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த தேங்காயை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணிலாம் சேர்த்துக்க போகிறதில்ல, தண்ணிலாம் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் அந்த மிக்ஸி ஜார்லேயே வச்சுருக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம், அந்த வாழைப்பழத்தை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு ஏலக்கி வாழைப்பழம் இருக்குது இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ அது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காயும் அது கூட இருக்குது, பவுடர் பண்ண தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கோதுமை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவிடவுக்கும் கொஞ்சம் வந்து கெட்டியாக இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த நட்ஸ் பவுடரை வச்சு இப்போ பேன் கேக் தான் செய்ய போகிறோம், அதுக்காக தான் இந்த மெத்தடு. இப்போ
இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நட்ஸ் பவுடர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேன் நல்லா சூடான பிறகு நம்ம பேன் கேக் செய்கிறதுக்காக பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து குட்டி குட்டி தோசை மாதிரி இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி நட்ஸ் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி தோசைங்களாம் நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போது நம்ம பனானா பேன் கேக்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இது கூட நம்ம நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வெறுமனே வந்து நட்ஸ் பவுடரே வந்து கொடுத்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும். அதை வந்து இப்படி ஸ்நாக்ஸ் கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஏதாவது கொடுக்கும்போது அவங்க இந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுக்குவாங்க, நமக்கும் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்ற ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு வந்து இந்த பேன் கேக் ரெடி ஆகுது. நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு ஈவனாக வெந்த பிறகு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இதை சுற்றியும் கொஞ்சமாக நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு நல்ல எம்மியான ஒரு பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக ஹனி கூட வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஹனியில் தொட்டு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ அதே பேன் கேக் பேட்டரை தான் இந்த குழிப்பணியார சட்டிலையும் சேர்த்து குழிப்பணியாரம் மாதிரி நம்ம செஞ்சுக்க போகிறோம். ஏன்னா என்னோடய குட்டி பையனுக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே இந்த குழிப்பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். அவங்க அந்த பேன் கேக்கை விடவும் இந்த குழிப்பணியாரத்தை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நல்லா உருண்டையாக போண்டா மாதிரியே இருக்குது இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கு. ஆனால் ஒரே மாவு தான், நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்போ இதில் ஒன்று அதில் ஒன்று அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நட்ஸ் பவுடரை வச்சு சூப்பரான ஒரு குழிப்பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த குழிப்பணியாரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை வச்சு இப்போ அதுக்காக ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயை சேர்த்துட்டு இதோட அந்த ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும், சப்போஸ் இதில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் ஃபங்கஸ் வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து கெட்டு போயிடும். அதனால் இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். இதில் இந்த வெல்லம் கரையிறதுக்காக தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை, லைட்டாக நம்ம தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா ஈவனாக வர வரைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெல்லம் வந்து கரைய ஆரம்பிச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதுக்கு வந்து பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம லேசாக தண்ணி தெளித்து விட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நட்ஸ் பவுடரை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம எந்த கப்பால் வெல்லம் சேர்த்துக்கிட்டோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நட்ஸ் பவுடர் அளந்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் எதுக்காகனா, சில பிள்ளைங்க வந்துட்டு பால் வந்து குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பாலில் போடுற இந்த நட்ஸ் பவுடர் வந்து கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக இருக்குது இல்லையா, அது வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது, அதனால சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதே நட்ஸ் பவுடரை நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக உருண்டையாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ண திராட்சையை இது கூட சேர்த்துக்கிறேன். உலர்ந்த திராட்சையை நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொடுக்குறது நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம அப்படியே குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் நம்ம கையில் தடவணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம சும்மாவே வெறுமனே வந்து கையிலே அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும் நமக்கு. அவ்வளோதான், ப்ரோட்டீன் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டெய்லி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப சத்தான ஸ்நாக்ஸாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜ்குள்ளேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சு ஒரு 1 மந்த்க்கு மேலேயே நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி எல்லாமே நம்ம குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்க மட்டும் 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து நட்ஸ் அலர்ஜிலாம் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நட்ஸாக கொடுத்து அவங்களுக்கு எந்த அலர்ஜியும் இல்லைன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ண பிறகு இந்த நட்ஸ் பவுடரை வந்து நம்ம அவங்களோட ஃபுட்டோடு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.